இது ஆல் இன் ஒன் இஆர்பி. இந்த இஆர்பி நம்ம டெடிகேட்டடாக வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்காக கிரியேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து எல்லா மாடியூல்ஸுமே இருக்கும். ஒரு B2B கம்பெனிஸ்க்கான எல்லா B2B மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கான சேல்ஸு, பர்ச்சேஸ், இன்வென்ட்ரி, குவாலிட்டி செக்கிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், டெண்டர், ப்ராஜெக்ட்ஸ், அக்கௌண்டிங், HR, பேரோல், அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ப்ரொடக்ஷன்லேயே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம், AMC, சர்வீஸ் பேஸ்டு. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைனா வந்து கொஸ்டின் கேளுங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம். இது வந்து டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே வைஸாக ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், வீக் வைஸாக ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், மந்த் வைஸாக ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மந்த் செலக்ட் பண்ணினா ஒரு மாதமும் நம்மளுக்கு ஓவரால் பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சு, பேமெண்ட் அவுட் எவ்வளோ வந்துச்சு, டோட்டல் இன்கம் எவ்வளோ, ப்ராஃபிட்டா லாஸா, ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம இயர் வைஸாகவும் பார்த்துக்கலாம். போன ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணோம், இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது. இப்போ 1 இயர் தான் இருக்கிறதுனால 1 இயரோட அவுட்புட் டோட்டலாக வருது. இதை நம்ம டேபிளாகவும் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சார்ட்ஸ் மூலியமா வந்துடும். இப்போ நான் டேல டேபிள் பார்க்குறேன். ஸோ ஒரு நாளும் நம்மளுக்கு ஓவரால் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு, ஸோ இது மாதிரி பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட் ஃபில்டர் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து எத்தனை கொட்டேஷன் போட்டிருக்காங்க, எத்தனை சேல்ஸ் ஆர்டர், அதோட வேல்யூ என்ன, போன பீரியட் கம்பேர் பண்ணும்போது இந்த பீரியட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டேக்ஸ் பேமெண்ட். ஸோ இது மாதிரி இப்போ சேல்ஸ் மாதிரி வந்து பர்ச்சேஸ்க்கு ஒரு வெண்டார், பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், ஸோ இந்த மாதிரி வரும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ஸ் நம்மளுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ டாஸ்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வெரிஃபை பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டேஜஸில் எவ்வளோ இருக்குது, ஸோ இது மாதிரி பார்க்கலாம். எம்ப்ளாயிஸ், டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ, அவங்க அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ், அது எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ல இருக்குது, GRN மூலிமா எவ்வளோ போயிருக்கு, ஸ்டாக் வேல்யூ, ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அட்டெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்சென்ட் எவ்வளோ, ப்ரெசென்ட், லீவ், ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். CRMும் இருக்கும், உங்களுக்கு டெண்டரும் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெடிகேட்டடாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன்.